கேரளா ஸ்டைல் வஞ்சிர மீன் பொடிசல் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். இதை வறுத்துட்டு தான் நம்ம பொடிசல் பண்ணோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ மீனை மேரினேட் பண்ணி வச்சுட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். இப்போ இந்த மீனை வறுத்துக்க போகிறோம். வஞ்சிர மீன், ஸோ அதனால நான் பெருசாகவே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்னதாக கூட போட்டுக்கலாம். இப்போ மீன் குக் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். கடாயில் எண்ணெய் காஞ்சோன்னே எதுவுமே போடக்கூடாது. பிளெயினாக ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியை போடுறோம். தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கணும். ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலையும் போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோன்னே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான உப்பு மட்டும், ஏன்னா மீனில் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு 1/2 லெமன் வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விடுங்க. நல்லா ஸ்வீஸ் பண்ணி விட்டீங்கன்னா இதாகிடும். அதோட மீனை போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த மீன் எடுத்து இதில் அப்படியே வைங்க. இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் பொடிசல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கும். நான் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா ஸ்டைல் மீன் பொடிசல் ரெடி.